ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் டேஸ்டியாக நல்லா ஸ்பைஸியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹோம்மேட் பிரியாணி மசாலா வச்சு பிரெட் ஃப்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்: 500 கிராம் பிரியாணி அரிசி, 2 கறி பலாக்கா பிரெட் ஃப்ரூட், 50 ml ஆயில். அடுத்து நம்ம பிரியாணி தாளிப்புகள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக 10 to 12 பல்லு பூண்டு ப்ளஸ் கொஞ்சம் விரல் சைஸ் இஞ்சி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா, நெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பட்டர் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு லெமன். இது தாங்க நம்மளோட கறி பலாக்காய் பிரெட் ஃப்ரூட். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சீக்கிரமாகவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரியாணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்டை பீல் ஆஃப் பண்ணி தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கறி பலாக்காவை நம்ம ஸ்ட்ரைட்டாக பிரியாணியில் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 5 minutes குக் ஆனால் போதும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சோயா அண்ட் பொட்டேட்டோ எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா உப்பு கொஞ்சம், மிளகா பொடி கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம குக்கர் வச்சிடலாம். அது ஹீட் ஆனதும் 50 ml ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 to 3 பிரிஞ்சி லீவ்ஸ், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு அண்ட் ஒரு மராத்தி மொக்கு, 2 ஸ்டார், 2 பச்சை மிளகாய், 2 வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடலாம். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பிரியாணி பவுடர் ஆர் மசாலா ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டோங்க, வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3 பிரியாணி லீவ்ஸ், 2 ஸ்டார், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, 2 கிராம்பு ஆட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி. அதை உள்ளே ஆட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ரெகுலராக இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறி பலாக்காவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம எடுத்திருக்க 500 கிராம் பிரியாணி அரிசி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரைஸை நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி வரணும். அதுக்கு அடுத்தது நம்ம 1 டீஸ்பூன் பட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தண்ணி பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோ ஆட் பண்ண போகிறோம். நம்ம 500 கிராம் அரிசியை ஒரு கப்பில் போட்டு அளந்து எவ்வளோ வருதோ அந்த கப்போட இன்டூ 2 அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எகெயின் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு பத்தலைனா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ½ லெமன் எடுத்து லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிட வேண்டாம், அந்த கசப்பு உள்ளே வராமல் ஸ்க்வீஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் எகெயின் உப்பு பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரான யம்மியான பிரெட் ஃப்ரூட் பிரியாணி ரெடி. கறி பலாவில் யூஸ்வலாக குழம்பு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு கறி பலா பிரியாணி தாங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக நான் கொஞ்சமாக சோயா கிரேவி வச்சுருந்தேன். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாருமே காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. என்னோடய குட்டி பையன் கூட ரொம்பவே விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்.